பாபேல் கோபுரத்தில் பெரிய குழப்பம் நடந்த பின்பு மனிதர்கள் எல்லோரும் தங்கள் ஒருமனப்பாட்டை இழந்தார்கள். தேவன் அவர்களை தண்டித்தார். ஒரே மொழியில் பேசிக் கொண்டிருந்த மக்கள் திடீரென்று வேறு வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் சிதறி அலைந்தார்கள். பாபேல் கோபுரம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது. அந்த நேரத்தில் கானானியர்கள் ஹம்மின் சந்ததியினர் அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் மனதில் ஒரு ஆசை இருந்தது. பெரியவர்களாக வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், பலத்தவர்களாக வேண்டும் என்று. அவர்கள் பல நாட்கள், பல வாரங்கள், ஏன் ஆண்டுகள் கூட நடந்து சென்றார்கள். வெப்பமான பாலை வனங்களை தாண்டினார்கள். எரிந்த மலைச்சரிவுகளை கடந்தார்கள். பெயரே இல்லாத பள்ளத்தாக்குகளை கடந்து அலைந்தார்கள். இறுதியில் அவர்கள் யோர்தான் சமவெளி என்று அழைக்கப்படும் இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பு ஒரு சொர்க்கம் போல் அழகான நிலம் தெரிந்தது. பசுமையாக ஈரப்பதமாக இருந்த அந்த நிலம் பல மரங்களால் நிரம்பியிருந்தது. காற்றில் ஆடிய தங்க நிற கோதுமை வயல்கள் அங்கே இருந்தது. அந்த சமவெளியில் ஒரு நதி வளைந்து வளைந்து ஓடிக்கொண்டிருந்தது. பூமி தானே மூச்சு விட்டது போல் தோன்றியது. அவர்கள் யோர்தான் சமவெளியில் வந்த பிறகு சொன்னார்கள், இங்கேதான் நம்முடைய பெருமையை கட்டுவோம், இங்கேதான் சோதோம் நகரத்தை எழுப்புவோம் என்று. அந்த நகரம் எளிதில் கட்டப்படவில்லை. ரத்தம் சிந்தியும் வேர்வை சிந்தியும் போராடியும் தான் அது கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் கஷ்டப்பட்டு வைக்கப்பட்டது. ஒவ்வொரு நிலமும் உழைப்பாலும் வெற்றியினாலும் பிடிக்கப்பட்டது. கானானியர்கள் இரவு பகல் பாராமல் வேலை செய்தார்கள். பாறைகளை வெட்டி சாலைகளை அமைத்தார்கள். அந்த சாலைகள் நகரத்திற்குள் செல்லும் போது இரத்த நாளங்கள் போல் செழித்து ஓடினது. அந்த சுவர்களை பார்த்த உடனே ஒரு சவாலை போல் இருந்தது. அனுமதி இல்லாமல் யாராலும் இங்கு நுழைய முடியாது என்பது போல் இருந்தது. அவர்கள் புத்திசாலித்தனமாக பொறியியல் கற்றுக்கொண்டார்கள். யோர்தான் நதியிலிருந்து தண்ணீரை கால்வாய்கள் மூலமாக நகரத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதனால் வயல்கள், தோட்டங்கள் எல்லாம் நன்றாக வளம் பெற்றது. அவர்கள் விவசாயத்தில் வல்லவர்களாகி நிலத்தை அடக்கி கொண்டார்கள். நிலம் அவர்களுக்கு நிறைய பலன்களை கொடுத்தது. அத்திப்பழம், பேரிச்சை பழம், பார்லி, திராட்சை எல்லாம் அதிகமாக வளர்ந்தது. சிறிது காலத்துக்குள் அந்த நகரம் தூர தூரத்திலிருந்து மக்களை ஈர்க்க ஆரம்பித்தது. எகிப்திலிருந்து வியாபாரிகள் வந்தார்கள். அரேபியாவிலிருந்து ஒட்டக கூட்டு வண்டிகள் வந்தது. சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்த பயணிகள் வந்தார்கள். எல்லோரும் அந்த சமவெளியின் முத்து போல் தெரிந்த சோதோமை பார்க்க விரும்பினார்கள். சோதோம் வீடுகள் உயரமாக வெள்ளை கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அகலமான கதவுகள், விசாலமான மொட்டை மாடிகள், ஊதா நிற ஆடைகள் காற்றில் பறக்கும் கொடிகள் போல தொங்கினது. காற்றில் துர்நாற்றம் இல்லாமல் தூபத்தின் வாசனை, புதிதாக சுட்ட ரொட்டியின் மனம் எல்லாம் கலந்திருந்தது. அங்கே புராண கதைகளின் வடிவங்கள் பொறிக்கப்பட்ட நீரூற்றுகள் இருந்தன. நகர சந்தைகளில் இசைக்கலைஞர்கள் வீணை, முரசு, குழல் போன்ற வாத்தியங்களை வாசித்தார்கள். இரவு நேரங்களில் நகரம் முழுவதும் விளக்குகள் எரிந்து பிரகாசித்தது. நடனமும் இசையும் சிரிப்பும் அங்கு அதிகமாக இருந்தது. சோதோமின் இரும்புக்காரர்கள் நுட்பமான ஆயுதங்களை வடிவமைத்தார்கள். சிற்பிகள் தங்கள் கைகளினால் சொரூபங்களை செய்தார்கள். அவைகள் உயிருடன் சுவாசிப்பது போல் தோன்றினது. தையல்காரர்கள் பருத்தி, பட்டு, விலங்கு தோள்கள் என அனைத்தையும் சிறப்பாக வேலை செய்தார்கள். அரியாசனம் அமைக்கும் நேரம் வந்தபொழுது மக்கள் மிக கூர்மையான புத்தி உடையவரை, மிகுந்த கவர்ச்சி உடையவரை, மிகுந்த ஆசை உடையவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவள் பேர் பேரா, சோதோமின் முதல் ராணி. பேரா இளமையானவள். குறைபாடு இல்லாத அழகான முகம், மனதை கவரும் பேச்சு இருந்தது. தவறானதை சரியானது போலவும் கெட்டதை நன்மை போலவும் காட்டும் ஆபத்தான திறமை அவளுக்கு இருந்தது. அவள் சிரித்த முகத்தோடு ஆட்சி செய்தாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஆழமானதும் அமைதியுமான ஊழல் மறைந்திருந்தது. பேராவின் ஆட்சி காலத்தின் சோதம் அதன் மகிமையின் உச்சியை எட்டியது. அதே சமயம் அதே நகரம் தனது இருளான காலங்களுக்குள் விழுந்தது. மறுபுறம் ஜோர்டானின் வளமான நிலங்களில் சோதம் அதிகாரம் மற்றும் தங்க நகரமாக உயர்ந்த அதே நேரத்தில் கோமோரா அதன் மூத்த சகோதரி என்று தெற்கே கட்டப்பட்டது. ஆனால் கோமோரா வேறு மனதோடு இருந்தது. மென்மையானது, அலங்காரம் மிக்கது, கலைக்கும் இன்பத்திற்கும் அடிமையானது. சோதோம் வலிமையாலும் பேராசையுமால் கொண்டு செதுக்கப்பட்ட ஒரு ரத்தினம் எனில், கோமோரா எதிர்க்க முடியாத அழகுள்ள ஆனால் விஷமுள்ள ஒரு மலராக இருந்தது. அதன் அடித்தளம் சோதோமை போல கொடுமையானது அல்ல. அது அழகிய கலைமிக்கதாக இருந்தது. அதை அமைத்த கானானியர்கள் சிற்பிகளும், இசைக்கலைஞர்களும், கவிஞர்களும், கட்டிட கலைஞர்களும்,
வடிவம், அழகு ஆகியவற்றின் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அவர்கள் தெற்கு பகுதியின் மென்மையான மலைச்சரிவுகளை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே மாலை நேரத்தில் சூரியன் பொன்னான வெளிச்சத்தில் மறைந்தது. அங்கே அவர்கள் நுணுக்கமான அலங்கரிக்கப்பட்ட கோவில்களை எழுப்பினார்கள். பளிங்கு கற்களால் ஆன சாலைகள், மாளிகையைப் போல தோன்றும் வீடுகள் தொங்கு தோட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஊதா நீல நிறங்களில் வண்ணமிட்ட பருத்தி கம்பளங்கள் தொங்கினது. நீர் வீழும் சத்தம் இசை போல கேட்டு நீரூற்றுகளும் இருந்தன. கோமோரா சோதோமின் வலிமையை போட்டியிடவில்லை, ஆனால் அழகிலும் நகரத்திலும் போட்டியிட்டது. அது கலைகள் மலர்ந்த நகரம். அங்கே பாடல்கள், புராண கதைகளை சொல்லினர். நாடக அரங்குகளில் தேவன்களையும் மனித ஆசைகளையும் பற்றி நாடகங்கள் நடத்தப்பட்டது. மக்கள் தங்கள் உணர்ச்சிகளின் இன்பத்தில் முழுவதும் மூழ்கினார்கள். ஒவ்வொரு திருவிழாவும் உடலின் இன்பங்களையும் எல்லையற்ற சுதந்திரத்தையும் கொண்டாடும் நிகழ்ச்சியாக இருந்தது. அங்கே பரிசுத்தம் மற்றும் காமம் ஒன்று சேர்ந்தது. பிள்ளை பேறு சடங்குகள் பெரிய பொது மக்கள் நிகழ்ச்சியாக மாறியது. அங்கே ஆண்களும் பெண்களும் திராட்சரசத்தில் மயங்கி ஆசையில் மூழ்கி எந்தவித வெட்கமும் இன்றி, ஒழுக்கமும் இன்றி, மனசாட்சியும் இன்றி தங்களை ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணித்தார்கள். கோமோராவின் முதல் ராஜா பெர்ஷா. கூர்மையான முகம், கவர்ச்சிகரமான குரல், மனதை ஈர்க்கும் பார்வை. அவன் மக்களை மகிழ்விப்பதில் வல்லவன். அவனுடைய தலைமையில் காமம் அரசின் சட்டமாக மாறியது. இன்பம் வாழ்க்கையின் விதியாக மாறியது. அவன் பலத்தால் அல்ல, ஆனால் கவர்ச்சியால் ஆட்சி செய்தான். பெர்ஷா முழு சுதந்திரத்தை கொண்ட கலாச்சாரத்தை உருவாக்கினான். எல்லா ஆசைகளும் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படியாக சோதோமும் கோமோராவும் யோர்தான் சமவெளியில் இரட்டை நகைகளாக தோன்றினது. ஆனால் அந்த நகைகள் அதிகாரமும் கெடுபிடியும் நிரம்பியவையாக இருந்தது. ஒன்று மற்றொன்றை ஊழலுக்கு தூண்டினது. அவர்கள் செய்த பல அருவருப்பான பாவங்களில் ஒன்று ஒரே பாலின காமமாகும். சோதோமில் வளம் அதிகமான போது மக்கள் உணவை பற்றி கவலைப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய எல்லைகளுக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்தார்கள். ஆண்கள் பெண்களை தேடாமல் பிற ஆண்களை விரும்ப ஆரம்பித்தார்கள். முதலில் ரகசியமாக நடந்தது, பிறகு அதிகாரம் உள்ளவர்களிடம் நடந்தது. அதற்கு பின்பு எந்த வெட்கமுமின்றி தெருக்களிலும் வீடு வாசல்களிலும் நடக்க ஆரம்பித்தது. இது ஒரு மறைவு பாவமோ சிறிய தவறோ அல்ல. இது அவர்களுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. அவர்கள் இதை சுதந்திரம் என்று பெருமையாக சொன்னார்கள். ராஜாவின் விருந்துகளில் இளம் ஆண்களை அழைத்து வந்து விருந்தினர்களின் ஆசைக்கு ஒப்படைத்தது சாதாரணமாக இருந்தது. யாரும் மறக்கவில்லை, ஏனெனில் அங்கே தீமை உயர்த்தப்பட்டது. தேவனுடைய குரல் மனிதர்களின் கைத்தட்டலால் மௌனமாக்கப்பட்டது. அவர்கள் கோவில்களில் கூட பரிசுத்தம் இல்லை. பொய் தேவன்களின் பெயரில் அசுத்தமான செயல்களை செய்தார்கள். ஆண்கள் ஆண்களுடன், ஆசாரியர்கள் உதவியாளர்களுடன், மூதாட்டிகள் இளைஞர்களுடன் கூட ஆவிக்குரிய இணைப்பு என்று பொய் பெயர் வைத்து பாவம் செய்தார்கள். சோதோமில் குழந்தைகள் கூட பாவத்தை பார்த்து கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு எந்த எல்லையும் இல்லை. ஆசைதான் சட்டம் என்று சொல்லப்பட்டது. தேவன் சொல்வதை மறுக்க கற்றுக்கொண்டார்கள். நீதிபதிகள் தவறானதை தண்டிக்கவில்லை, மாறாக நல்லதை சொல்லி எச்சரித்த நீதிமான்களையே தண்டித்தார்கள். வெளியூரிலிருந்து வந்தவர்களையும் மதிக்காமல் ஆசையின் வழியாகவே பார்த்தார்கள். யார் சோதோமுக்குள் வந்தாலும் அவர்களை பாவத்தில் இழுத்தார்கள். தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த பரிசுத்தமான உறவு ஆணும் பெண்ணும் குடும்பமாக இணைவது அங்கே அவமதிக்கப்பட்டது. அன்போ விசுவாசமோ இல்லை. உடல் ஆசை, இன்பம், செல்வம் மட்டும் இருந்தது. அப்படிப்பட்ட செல்வ வளம்தான் லோத்தை ஈர்த்தது. அவன் ஆபிரகாமுடன் இருந்தபோது லோத்துக்கு நிறைய மந்தைகள், கூடாரங்கள், செல்வம் அதிகரித்தது. ஆனால் சண்டைகள் வந்தபொழுது ஆபிரகாமின் மெய்ப்பர்கள் லோத்தின் மெய்ப்பர்களுடன் சண்டை போட்டார்கள். நிலம் அவர்கள் இருவரின் செல்வத்தை தாங்க முடியவில்லை. முன்பு இருந்த ஒற்றுமை ஆசிர்வாதத்தின் பாரத்தால் உடைந்து போனது. ஆபிரகாம் லோத்திடம் சொன்னார், நம்மிடையே சண்டை வேண்டாம். நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன். முதலில் நீ தேர்ந்தெடு என்று சொன்னார். லோத் பார்த்து, யோர்தான் சமவெளி பசுமையாய் சொர்க்கம் போல் இருந்தது. நீர், நிலம், நல்ல காற்று எல்லாமே இருந்தது. அதோடு அந்த இடத்தில் ஒரு பெரிய நகரம் இருந்தது. அதுதான் சோதோம். தொலைவில் பார்த்தால் சோதம் அழகாக தெரிந்தது. அதன் கோபுரங்கள் உயரமாக இருந்தன. சந்தைகளில் செல்வம், பொன், வெள்ளி நிறைந்திருந்தது. மக்கள் இசை, சிரிப்பு, மகிழ்ச்சி என வாழ்ந்தார்கள். அந்த அழகை கண்டு லோத் ஆசைப்பட்டான். அவன் தேவனை பார்த்து கேட்கவில்லை, ஆலோசனையும் கேட்கவில்லை. பார்த்ததும் அதை விரும்பி அந்த இடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தான்.
அதனால் லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோமுக்கு அருகில் தங்கிவிட்டான். முதலில் கூடாரம் மற்றும் அருகில் வைத்தான். ஆனால் மெல்ல மெல்ல சோதோமின் தாக்கம் அவனை பிடித்தது. பின்னர் அவன் வியாபாரம் நகருக்குள் போனது. பிறகு வீடும் அங்கே போனது. இறுதியில் அவன் இருதயமும் சோதோமில் சிக்கி கொண்டது. அவன் நீதிமானாக இருந்தாலும், அங்கே நடந்த பாவங்களை பார்த்து அவன் உள்ளம் வாதையில் இருந்தாலும், அறுசுவை வாழ்க்கை, சுக வாழ்க்கை அவனை பிடித்து கொண்டது. லோத் செல்வத்தை தேடி போனான். ஆனால் அது குடும்பத்திற்கு ஆபத்து தரும் என்று யோசிக்கவில்லை. அவன் மகள்கள் சோதோமிலேயே வளர்ந்தார்கள். தூய்மையாய் பிறந்தாலும் தினமும் பாவங்களை பார்த்து கொண்டு வளர்ந்தார்கள். அங்கே அசுத்த வழிபாடுகள், பாவம் எல்லாம் வெளிப்படையாக நடந்தது. சோதோமில் தேவனுடைய பெயர் கேலி செய்யப்பட்டது. பரிசுத்தம் மறக்கப்பட்டது. அங்கே வளர்ந்தவர்கள் சோதோமின் குணத்தை எடுத்துக்கொண்டார்கள். லோத்தின் மகள்கள் அங்கே இருந்த ஆண்களுடன் நிச்சயிக்கப்பட்டார்கள். அந்த ஆண்கள் தேவனுக்கு பயப்படவில்லை. இவ்வாறு சோதோமும் கோமோராவும் தினமும் தேவனுக்கு விரோதமாக பாவத்தில் மூழ்கியது. ஆனால் தேவன் அதை எப்பொழுதும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. பல நாளாக தேவன் பொறுமையாய் பார்த்தார். ஆனால் ஒரு நாள் பூமியிலிருந்து ஒரு கூக்குரல் வானத்தை அடைந்தது. அது அநியாயத்திற்கு ஆளானவர்களின் குரல். அதை கேட்ட தேவன் சோதோம் கோமோராவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அக்கினி அனுப்புவதற்கு முன் தேவன் ஆபிரகாமை சந்திக்க வந்தார். அவர் 2 தூதர்களுடன் தோன்றினார். கர்த்தர் ஆபிரகாமிடம் சொன்னார், சோதோம் கோமோராவின் பாவம் மிக கொடியது. நான் வந்து பார்த்து தீர்ப்பேன் என்று சொன்னார். அதை கேட்ட ஆபிரகாம் நடுங்கினார். அவன் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் நினைத்தான். இன்னும் சில நல்லவர்கள் அங்கே இருக்கக்கூடுமோ என்று நம்பினான். அவன் தேவனிடம் கேட்டான், கர்த்தாவே, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் நகரத்தையும் அழிப்பீரோ என்று கேட்டான். தேவன் சொன்னார், 50 இருந்தால் மன்னிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம் தொடர்ந்து கேட்டான், 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், 10 இருந்தால் என்று. ஒவ்வொரு முறையும் தேவன் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் நகரத்தை மன்னிப்பேன் என்று சொன்னார். ஆனால் சோதோமும் கோமோராவிலும் 10 நீதிமான்கள் கூட கிடைக்கவில்லை. சோதோமில் எல்லாம் பாவத்தால் கெடுக்கப்பட்டிருந்தது. லோத்தின் மகளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஆண்கள் கூட தேவனுடைய செய்தியை கேலி செய்தார்கள். அந்த சமயம் 2 தேவ தூதர்கள் மனிதர்களாக சோதோமுக்கு வந்தார்கள். நகரம் இன்னும் பாடி சிரித்து பாவத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அது அவர்களின் கடைசி இரவு என்பதை யாரும் அறியவில்லை. தூதர்கள் வந்தபோது லோத் நகரின் வாசலில் இருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நடுங்கி வீட்டுக்குள் வர அழைத்தான். அவர்கள் உள்ளே சென்றதும் நகரம் முழுவதும் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பேச்சு பரவியது. அந்த செய்தியை கேட்ட சோதோமின் ஆண்கள், இளம் வயதினர், முதியவர் அனைவரும் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கதவை தட்டினார்கள். அவர்கள் கூவி, உன் வீட்டுக்குள் வந்த அந்த ஆணை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். துயரத்தில் கதவை மூடி வெளியே வந்து, சகோதரரே, இப்படி தீய காரியத்தை செய்யாதீர்கள் என்று வேண்டினான். ஆனால் சூழ்நிலையின் தாக்கத்தால் தவறான முடிவில் தன் சொந்த மகளையே கூட்டத்திற்கு கொடுக்க முன்வந்தான். லோத் கூட்டத்திடம் சொன்னான், எனக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஆணையும் அறிந்ததில்லை. நான் அவர்களை உங்களிடம் கொண்டு வருகிறேன். நீங்கள் விரும்பியபடி செய்யலாம். ஆனால் இந்த ஆண்களுக்கு ஒன்றும் செய்யாதிருங்கள். அவர்களின் வீட்டின் பாதுகாப்புக்குள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். ஆனால் சோதோமின் ஆண்கள் அந்த மகள்களை விரும்பவில்லை. அவர்கள் பெண்ணை நாடவில்லை. அவர்களின் ஆசை தவறானது, வன்மையானது. அவர்கள் அந்த ஆணையை விரும்பினார்கள். அவர்கள் லோத்திடம் கத்தினார்கள், வெளியே வா, அந்த அந்நியன் வந்து எங்களுக்கு நீதிபதி போல் போதிக்கின்றானே, அவர்களை விட உன்னையே அதிகமாக காயப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் லோத்தின் மீது திரும்பினார்கள். அந்த நேரத்தில் வானத்தின் கைகள் தலையிட்டது. தூதர்கள் கதவை திறந்து லோத்தை உள்ளே இழுத்து கொண்டார்கள். ஒரே வார்த்தை, ஒரே பார்வை. சோதோமின் ஆண்களின் கண்கள் குருடானது. இருள் அவர்களை மூடியது. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள். கதவுகளை தேடி திணறினார்கள், சபித்தார்கள், கத்தினார்கள். ஆனால் இனி எதையும் காண முடியவில்லை. ஏனெனில் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் மன்னிப்பு தரப்படும் நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. தூதர்கள் அவசரமாக லோத்திடம் சொன்னார்கள், இங்கே உனக்கு வேறு யாராவது உள்ளார்களா? மாப்பிள்ளைகள், மகன்கள், மகள்கள் யார் இருந்தாலும் அவர்களை உடனே வெளியே அழைத்து செல். இந்த நகரத்தை அழிக்கப் போகிறோம். அதன் கூக்குரல் வானத்தை அடைந்து விட்டது. அதனால் கர்த்தர் எங்களை அதை அழிக்க அனுப்பியுள்ளார் என்று சொன்னார்கள். லோத் நடுங்கினான். உடனே அவன் மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஆண்களிடம் ஓடி, விரைவாக எழுந்து வா, இந்த இடத்தை விட்டு வெளியேறு, தேவன் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று கேட்டான். ஆனால் அவர்கள் சிரித்தார்கள். அவன் கிண்டலாக பேசுகிறான் என்று நினைத்தார்கள். நம்பவில்லை. அங்கேயே இருந்து அழிவில் விழுந்தார்கள்.
விடியல் ஆரம்பமாகும் போது தூதர்கள் மீண்டும் அவசரமாக லோத்தை கிளப்பினார்கள். தூதர்கள் லோத்திடம் சொன்னார்கள், எழுந்திரு, உன் மனைவியையும் 2 மகள்களையும் எடுத்துக்கொண்டு உடனே இங்கிருந்து புறப்பட்டு போ. இந்த நகரத்தோடு சேர்ந்து நீங்களும் அழிவில் சிக்கக்கூடாது என்று சொன்னான். ஆனால் லோத் இன்னும் தயங்கினான். அவனுக்கு இந்த இடத்தின் மீது பாசம் இருந்தது. அவன் பின்னால் பார்த்தான். அப்பொழுது தூதர்கள் தேவனுடைய கருணையால் லோத்தின் கையையும் அவன் மனைவியும் மகளின் கைகளையும் பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்கள் நகரத்திற்கு வெளியே வந்ததும் தூதர்கள் வல்லமையாக கூறினார்கள், உங்கள் உயிரை காப்பாற்றி ஓடுங்கள், பின்னால் ஒருபோதும் பார்க்காதீர்கள், இங்கே தங்காதீர்கள், மலைக்கு ஓடி செல்லுங்கள், இல்லையெனில் நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார்கள். லோத் தனது குடும்பத்தோடு ஓடினான். சூரியன் உதிக்க தொடங்கியது. ஆனால் சோதோம் கோமோரா மக்கள் இன்னும் பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நகரங்கள் விடியற் காலையிலும் பிரார்த்தனையால் அல்ல, பாவத்தால், கேலியால், அசுத்த சந்தைகளால், பொய்யான பலிபீடங்களால் நிரம்பியிருந்தது. அவர்கள் உடலையே விக்கிரக ஆராதனையாக அர்ப்பணித்தார்கள். யாரும் அறியவில்லை வானம் இனி அமைதியாக இல்லை, நீதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது என்று. அவர்களின் அகந்தையின் நடுவே வானம் திறக்கப்பட்டது. அது சாதாரண மழை அல்ல, அது சாதாரண புயல் அல்ல, அது தேவனுடைய தீர்ப்பின் கர்ஜனை. அது நித்திய தேவனுடைய கோபத்தின் இடி முழக்கம். வானம் கிழிந்தது போல் பெரிய பிளவு தோன்றியது. அங்கிருந்து தீவும் கந்தகமும் மலை போல் விழ ஆரம்பித்தது. சோதம் நடுங்கியது, கோமோரா அலறியது, வீடுகள் எரிந்து விழுந்தன, கோபுரங்கள் இடிந்தன, பூமியே பிளந்து மக்களை விழுங்கியது, காற்றே தீ போல் மாறியது, நதிகள் கொதித்தது, மரங்கள் வெடித்தனர், மக்கள் புகையிலும் சாம்பலிலும் மூழ்கினார்கள், தாய்மார்கள் பிள்ளைகளை இழுத்து ஓடினார்கள். முன்பு பெருமை கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பயத்தில் விலங்கு போல் ஓடினார்கள். நகரத்தின் நறுமணம் எரியும் சதையின் துர்நாற்றமாக மாறியது. அனைவரும் கத்தினார்கள். சிலர் வானத்தை நோக்கினார்கள். ஆனால் பதில் வந்தது மேலும் தீ மட்டுமே. வீடுகள் எரிந்தன, சிலைகள் மெழுகு போல் உருகினது, விலங்குகள் கூட பயந்து பாலைவனத்திற்கு ஓடின. அந்த நேரத்தில் லோத் முகத்தை போர்வையால் மூடி மனைவியையும் மகள்களையும் அழைத்து கொண்டு தப்பி போனான். லோத்தின் மனைவி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு கணம் மட்டும் பின்னால் திரும்பி பார்த்தாள். அந்த நொடியில் அவள் உடனே உப்பு தூணாக மாறிவிட்டாள். லோத்தும் அவன் 2 மகள்கள் மட்டும் உயிருடன் தப்பினார்கள். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கையில் சோதோம் கோமோரா நகரங்கள் முழுவதும் தீயில் எரி சாம்பலானதை பார்த்தார்கள். பூமி புகைப்பிடித்தது, காற்றுகள் சூடாயின, காகங்கள் சுற்றினது. லோத்தின் உடல் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அவன் மனம் இன்னும் பயத்தால் நடுங்கி கொண்டிருந்தது. மனைவியை இழந்த துக்கமும் நகரத்தை பார்த்த அந்த நினைவுகள் அவனை வாட்டினது. மகள்களும் தாய் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நடந்தார்கள். அவர்கள் சோவார் என்று சிறிய ஊருக்குள் சென்றார்கள். அங்கே தீ மழை இல்லை, ஆனால் பயங்கரமான கனவுகள் மட்டும் வந்தன. லோத் தூங்க முடியாமல் கண்களை மூடினால் எரியும் முகங்களும் கத்தும் சத்தங்களும் நினைவுக்கு வந்தன. அந்த பயத்தால் அவர்கள் சோவாரிலிருந்து மீண்டும் மலைக்குள் ஓடி சென்று ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அங்கே இருள், குளிர், அமைதி மட்டும் இருந்தது. அந்த அமைதியில் லோத்தின் மகள்கள் பேசிக்கொண்டார்கள். லோத்தும் அவன் மகள்களும் குகைக்குள் தங்கினார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து தப்பினாலும் பாவம் அவர்களை விடவில்லை. மகள்கள் பேசிக்கொண்டார்கள், இங்கே மனிதர்கள் எவரும் இல்லை, நம் சந்ததி அழிந்து விடக்கூடாது, நம் தந்தையை மதுவில் மயக்கி அவரோடு இருப்போம் என்று கூறினார்கள். அப்படியே செய்தார்கள். முதல் இரவு பெரிய மகள், அடுத்த இரவு சிறிய மகள், இருவரும் லோத்தோடு பாவத்தில் விழுந்தார்கள். அதிலிருந்து 2 மகன்கள் பிறந்தார்கள், மோவாப் மற்றும் பென்னமின். பிறகு அவர்கள் ஜனங்களாகிய பொய்க் கடவுள்களை வணங்கினார்கள். தங்கள் குழந்தைகளையே தீயில் பலியிட்டனர். இஸ்ரவேலுக்கு எதிராக போர் புரிந்தனர். சோதோம் பாவம் தீயில் அழிந்து விடவில்லை. அது குகையில் மறைந்து பிறகு வளர்ந்து ஒரு ஜனமாகி பல தலைமுறைகளையும் கெடுத்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவெனில், தீர்ப்பிலிருந்து ஓடுவதால் மற்றும் பயனில்லை. உள்ளம் மாற வேண்டும். இல்லையெனில் அந்த பாவம், அந்த சாபம் நம் சந்ததியும் பின்தொடரும். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.